இன்னைக்கு ஒரு சட்னி செய்ய போகிறேன். அது வந்து சூப்பராக இருக்கும். அது என்ன சட்னின்னா கேரட்டு புதினா வெங்காயம் தக்காளி தேங்காய் கொஞ்சம் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி பூண்டு இதெல்லாம் வச்சு அரைச்சி நான் ஒரு சட்னி உங்களுக்கு கேரட் சட்னி செஞ்சு காமிக்கிறேன். அது வந்து இட்லி தோசைக்கு செம்ம சூப்பராக நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நீங்கள் வீட்டில் செய்யுங்க. இது இட்லி தோசைக்கு தான் நல்லாயிருக்கும். இவங்க சொல்லிட்டாங்களே எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லான்னு சாப்பிட போகிறீங்க, அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. ஆனால் சாப்பிட்லாம், ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காதான். இட்லி தோசைக்கு ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிடுவாங்க, 10 இட்லி சாப்பிட்ருவாங்க, 2-3 தோசை சாப்பிட்ருவாங்க, அது நிறைய வச்சு சாப்பிட்ருவாங்க. அது ரோஸ்ட்டாக நெய் ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்தோம் நான் அந்த சட்னிக்கு எங்கேயோ போயிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. கேரட் சட்னிக்கு தேவையான பொருள் இப்போது நான் சொல்கிறேன். ஒரு 4 பூண்டு பல், கொஞ்சோண்டு புளி, அவ்வளோதான். ரொம்ப வச்சோம்னா நல்லா இருக்காது. காஞ்ச மிளகாய் வந்து வெறும் காஞ்ச மிளகாய் தான். நான் ஒரு 5 வச்சுருக்கேன். 4 கேரட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி, வெங்காயம் 1, கொஞ்சோண்டு புதினா, ஒரு கைப்பிடி புதினா, அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய், கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, அவ்வளோதான். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துகிட்டு ஆற விட்டுட்டு உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்க போகிறோம். இதுதான் தேவையான பொருள். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன்ப்பா. கேரட்டு கட் பண்ணிட்டேன், தக்காளி கட் பண்ணிட்டேன், வெங்காயம் கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம என்னன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் நல்லா வதங்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கினா தான் நல்லா சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேங்காயும் கடலைப்பருப்பும் போட்டுக்கோம். இது போட்டுட்டு இப்போ வந்து எல்லாமே தக்காளி கேரட்டு பூண்டு புளி காஞ்ச மிளகா புதினா எல்லாமே வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கணும். இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். 2த்துக்கு தான் நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கெலாம் அவ்வளோ நல்லா இருக்காது. இட்லி தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வேறு மாதிரி சட்னி செய்வீங்க, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல சூப்பர் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா வந்து சுருளில் நல்லா வதங்கணும். எல்லாம் பச்சையாக இருக்குது. நல்லா சுருளில் எல்லாமே நல்லா வதங்கணும். நம்ம அரைச்சிக்கலாம் உப்பு போட்டு. நல்லா வதங்கி நல்லா வந்துடுச்சு பாருங்க. நல்லா கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றுனால்தான் இந்த மாதிரி வந்து அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், அடியே பிடிக்கல. கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். கேரட்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு எண்ணெயிலே. இப்போ வந்து இது ஆறட்டும். இது ஆறினோன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஜார் வச்சுட்டு இதில் தேவையானது மட்டும் உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ தேவையானது நான் இதிலே உப்பு போட்டுறேன். உப்பு எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு என்ன கொடுக்க போகிறோம்னா வெறும் கடுகு சீரகம் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். வேறு எதுவுமே கொடுக்க வேண்டியது வேணாம். இப்போ தேவையானது உப்பு போட்டுக்கிறோம். இதிலே உப்பு போட்டோம்னா அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இட்லியும் ஊற்ற போகிறேன். இப்போ இட்லிக்கு மாவு கரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து இட்லி சட்டை வச்சு இட்லியும் ஊற்றிக்கலாம், கேரட் சட்னி அரைச்சிக்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு தான் நல்லாயிருக்கும். இது சொல்லிட்டேன். மற்றதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு பூரிக்கோ சப்பாத்திக்கோ இடியாப்பத்துக்கோ எதுக்குமே நல்லா இருக்காது. இட்லி தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இட்லி வந்து ஒரு 10 இட்லி சாப்பிட்ருவாங்க, 2-3 இட்லி சாப்பிடுவாங்க, ஒரு 10 இட்லி சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சட்னி அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். தோசை ஊற்றுறவங்க ஊற்றிட்டே இருங்க. அப்படியே ரோஸ்ட்டாக நெய் ரோஸ்ட்டு மாதிரி ஊற்றுறவங்க அவங்க 15 கூட சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். வீட்டில் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது என்ன சட்னின்னு சொல்லி கேட்பாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ அது ஆறட்டோன்னா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். வெறும் கடுகும் சீரகம் மட்டும் தான் போடுறேன். இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிட்டேன். இது வெறும் நல்லெண்ணெய் தான் ஊற்றி நான் தாளிப்பு கொடுக்குறேன். ஏன்னா வந்து நல்லாயிருக்கும், கெடாது, வாசனையும் நல்லாயிருக்கும். இதில் வந்து பெருங்காயம்
கருவேப்பிலை எதுவுமே நம்ம போட வேண்டியது எதுவுமே அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் நம்மளுக்கு புதினா போட்டிருக்கனால இதெல்லாம் அவசியம் இல்லை. இருந்தால் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். நல்லா பொரிஞ்சு வரணும். இதில் தாளித்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இட்லி பானையாக வச்சுருக்கேன். இப்போ இட்லியும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு நல்லா வருது. இப்போ இவ்வளோ கெட்டி போதும், ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இவ்வளோ கெட்டி. இப்போ இந்த ஜாரை கழுவுறதுக்காக வேண்டி கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஊற்றி அலசி நம்ம ஊற்றிக்கலாம். கை போட வேணாம், ஏன்னா கேரட்னால இப்போ காலையில் வச்சு நைட்டுக்கு சாப்பிட்டோம்னா கூட நல்லாயிருக்கும். நம்ம கையெல்லாம் போட்டு அலசி ஊற்றினோம்னா அது என்ன ஆகுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது, கெட்டு போயிடும், சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். அதனால் வந்துட்டு நம்ம கூடுமான வரையும் நம்ம வந்து கரண்டியே போட்டு கழுவி நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அது ஒன்றும் நம்ம இது பண்ண வேணாம், அதை விட்டுடலாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ இந்த பதத்துக்கு போதும். இப்போ நல்லா சூப்பராகிடுச்சு, நல்லா பொரிஞ்சிச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இதை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நல்லா சூப்பரான சுவையான என்ன சட்னி? கேரட் சட்னி. நல்லா இருக்கும். நீங்கள் செய்யுங்க வீட்டில். அது வந்து என்ன இப்படி செஞ்சுருக்காங்களே அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும். இப்போ எங்கே நம்ம வெளியில் எங்கன்னா போகிறோம், இப்போ கட்டிட்டு போனோம்னா கூட இது இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சு நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா கிடையாது, நல்லாயிருக்கும். கூடுமான வரைக்கும் நம்ம கையை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு கரண்டியை போட்டே பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம நைட்டு வச்சு சாப்பிட்லாம். காலையில் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா அது நைட்டு வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். எவ்வளோ கலர்ஃபுல்லாக கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இட்லிக்கு மாவு நல்லா பொங்கி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இட்லியை ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி ஊற்றிட்டப்பா. இப்போ ஊற்றிட்டு இப்போ மூடி விட்டுடலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து கேரட் சட்னி தாளிப்பு கொடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். மாவு இது பாருங்கள் எப்படி புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். இது மாவு இது வந்து 1 கிலோக்கு 300 கிராம் உளுந்து. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது அரிசி எப்படி அரைக்கணும் அப்படின்ட்டு. நான் உடனே அரைக்கிறதுனால அது வந்து 300 கிராம் போடுறேன். நீங்கள் வீட்டில் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், 200 உளுந்து போட்டுக்கலாம். இதை வந்து இந்த கேரட் சட்னி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக, நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இட்லிக்கு தோசைக்கு நல்லா செஞ்சு நல்லா அழகாக வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கார சட்னி, தேங்காய் சட்னி, ஒரு பூண்டு சட்னி, இந்த மாதிரியெல்லாம் நம்ம தக்காளி சட்னி அந்த மாதிரி செய்வோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். பெரிய பெரிய ஹோட்டலில் இந்த மாதிரி தான் நிறைய கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு கண்டே பிடிக்க முடியாது. அது வேறு சின்னதாக வேறு பொடிசாக வேறு இந்த கேரட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த என்னன்னா அந்த ஒரு மிஷினில் போட்டு பொடிசாக எடுத்துருவாங்க. அதை லேசாக கட் பண்ணிவிட்டு இந்த சட்னியில் வேறு போடுவாங்க. நான் ஒரு சில ஹோட்டலில் நான் சாப்பிட்ருக்கேன். நான் அந்த மாதிரி போடுவாங்க. என்கிட்ட அந்த மிஷினும் இல்லை, நம்ம அவ்வளோ பொடிசாக கட் பண்ணி போடணுன்னு வேணாம் அப்படின்ட்டு அவள் இப்படியே செஞ்சிடலான்ட்டு செஞ்சுட்டேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.